நம்ம நாட்டோட முதுகெலும்பே விவசாயம்தான். இந்த விவசாய தொழில் செய்கிற பெண்கள், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய அரசியல் பார்வை என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மகளிர் மக்களாட்சி தொகுப்பில் நாம் பார்க்க போகிறோம். திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முழுதாக தொழில் நகரமாகவும் இல்லாமல் விவசாயம் சார்ந்தேவும் இல்லாமல் ரெண்டுமே சேர்ந்து கலந்த பகுதியாக தான் இருக்குது. இங்கே 300க்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாயம் பிரதான தொழிலாக பார்க்கப்படுது. அந்த வகையில் விவசாய தொழிலையும் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் பணிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு தான் வருது. இப்போ நாம் நின்றுட்டு இருக்கிற வாழைத்தோப்பில் இருக்கிற ஒரு பெண்மணி ஒருத்தங்கள்ட்ட பேசலாம். அக்கா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நமக்கு ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் தொடர்ந்து வேலை வழங்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விவசாயம் தொழில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா என்னென்ன வேலையெல்லாம் நீங்கள் செய்வீங்க? இங்கே விவசாயம்னு பார்த்தாக்க எல்லா விலையும் நெல், தாறு, கரும்பு, மற்ற எல்லா விலைக்கும் நாங்கள் போவோம். இருந்தாலும் கூட கரும்பு எடுத்துக்கிட்டால் கரணை போட்டு நாங்களே அதை விதைச்சி விட வரலையும் கொண்டு போய் விதைச்சிட்டு அதுக்கப்புறம் உரம் போட்டு களை எடுக்கிற வரலையும் செய்வோம். களை எடுத்து வெட்டுற தருவாயில் கூட நாங்கள் கேர்ள்ஸு பாய்ஸுன்னு சேர்ந்து தான் வெட்டிடுவோம். அது அந்த மாதிரி எல்லாம் அந்த கரும்பை பொறுத்தவரை எல்லாம் நடவுன்னு எடுத்துக்கிட்டால் இப்போ நாற்று போட்டு 30 நாளையில் நடவு நட்டால் அது களை எடுக்கணும். 15 நாளில் களை எடுக்கணும். களை எடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் அறுக்கிற டைமில் கூட எல்லாமே சேர்ந்து அறுவடைக்கு நாங்கள் போவோம். நெல்லை பொறுத்த வரலையும் இப்போ தாருன்னு எடுத்துக்கிட்டால் கன்று ஆண்மலையை பதிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் உரம் வைக்கிறது, இது மாதிரி வாழை தார் தார் தூக்கி வைக்கிறது, இந்த வாழை சுத்தம் பண்ணுறது, சருவை இருக்கிறது, இது மாதிரி விவசாயம் சேர்ந்த அனைத்து வேலைகளும் எல்லா வேலையுமே நாங்கள் செய்வோம். இதில் இது தான் செய்வோம், அதை தான் செய்வோம் அப்படிங்கிற ஈகோ பிரச்சனை எங்களுக்கு கிடையாது. அது மாதிரி ஒரு இதுவும் கிடையாது. இப்போ எல்லா வேலையுமே நீங்கள் சேர்ந்து தான் செய்வோம் அப்படிங்கிறீங்க. ஆனாலும் இந்த விதை தெளிக்கிறது அப்படிங்கிறதுல ஆண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஆண்கள் மட்டும் தான் தெளிக்கணும், பெண்கள் தெளிக்கக்கூடாதுங்கிறாங்க. இது எதனாலனாக்கா இது லேடிஸ் செய்ய முடியாத வேலை. அப்படிங்கும்போது இது ஆண்கள் செஞ்சு தான் ஆகணும். இப்போ எல்லா வேலையும் செய்யலாம். நாங்கள் இப்போ மம்புடி எடுத்து நாங்கள் வெட்ட முடியாது, ஆண்கள் தான் வெட்டி ஆகணும். அப்படிங்கெல்லாம் அவங்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அது மம்புட்டி எடுத்து எங்களால் சின்ன வேலைக்கு தான் செய்ய முடியும். மம்புட்டி எடுத்து வெட்டுறது, கொத்துறது இதுங்கெல்லாம் ஆம்பளைங்க தான் செய்வாங்க. அதை நடவுன்னு பார்த்துக்கிட்டா நாற்று தெளிக்கிறது ஆம்பளைங்க தான் தெளிக்கணும், நாற்று தெளிக்கணும். அதே மாதிரி உரமும் வயலுக்கு தெளித்தா ஆம்பளைங்க தான் தெளிக்கணும். அது எங்களால் செய்ய முடியாது. சேத்துல இறங்கி நாங்களாம் செஞ்சு அது மாதிரி இன்னும் வரல. அது வரலையுமே ஆம்பளைங்க தான் செஞ்சிட்ருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் இங்கே விவசாயம் அப்படின்ட்டு இங்கே எல்லா பணிகளையுமே சேர்ந்து செஞ்சிட்ருக்கீங்க. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் வீட்லேயும் போய் உங்கள் வீட்டு பணிகளையும் செய்ய வேண்டிய நிலைமை தான் இருக்கா? இது செஞ்சு தான் ஆகணும். இப்போ வீட்டு வேலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுப்படையாக எல்லாமே இப்போ வீட்டில் என்னன்னா மாடு இருக்குது, ஆடு இருக்குது, மற்றபடி பிள்ளைங்க ஸ்கூல் அனுப்புறதுலேருந்து வீட்டு வேலை போய் நாங்கள் எல்லாத்துக்கும் நைட்டு டிஃபனில் வரலையும் காலைல செய்கிற வரலையும் நாங்கள் செஞ்சுட்டு தான் வரணும். இப்போ வேலையை செஞ்சுட்டு போய் மதியம் மேலே மாட்டுக்கு புல்லை இருக்கிறதுலேருந்து மாடு சுத்தம் பண்ணுற வரலையும் நைட்டு டிஃபன் பண்ணுற வரலையும் நாங்கள் செஞ்சு தான் ஆகணும். இப்போ இதில் உங்கள் வீட்டில் இருக்கிற குடும்பத்தாரெலாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு தராங்களா? நீங்கள் காலைல வேலைக்கு போகிறீங்க, வீட்லேயும் வேலை செய்கிறாங்களே அப்படிங்கிறதெல்லாம் கருத்தில் வச்சு அவங்க உங்களுக்கு வீட்டு வேலைகளில் கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாங்க? கிராமத்தை பொறுத்த வரலையும் எல்லாமே ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 2 பேருமே செஞ்சுட்டு போவோம். அதனால லேடிஸும் வீட்டில் அவங்க தான் செய்யணும், இவங்க தான் செய்யணுங்கிற ஒரு ஈகோ எங்களுக்குள்ள கிடையாது. அவங்க ஒன்று செஞ்சால் நாங்கள் ஒன்று செய்வோம். இது வரலையும் இப்படி தான் விவசாயம் பொறுத்த வரலையும் கூலி வேலையை பொறுத்தவரையும் இது மாதிரி தான் செஞ்சிட்ருக்கோம். இப்போ ஆண்கள் செய்கிற அதே பணிகளை தான் நீங்களும் இங்கே செய்கிறீங்க. 2 பேருக்கும் சமமான கூலி வழங்கப்படுதா? இல்லையே, ஆம்பளைங்க செய்கிற வேலையை நாங்கள் செய்ய முடியாது. அது எந்த காலகட்டத்திலையும் அது வராது. நாங்கள் செய்கிறேங்கிறது அது சாத்தியம் கிடையாது. எங்கள் கிராமத்தை பொறுத்த வரலையும் ஆம்பளைங்க செய்கிறத நாங்கள் செய்வோம் அப்படின்னு எங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ சிட்டிக்குள்ளேண்ணா இப்போ ஆட்டோ ஓட்டுறோம், எங்களால் எல்லாமே செய்ய முடியும், படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசலாம். அது சாத்தியமாகும். கிராமத்தை பொறுத்த வரலையும் எங்களுக்கு இதுதான். ஆம்பளைங்கள நாங்கள் கம்பேர் பண்ணி போக முடியாது. அப்படிங்கிற எங்களுக்கு சிறு விவசாய தொழிலுக்கு எங்களுக்கு இந்த அளவு இதுதான். இந்த கிராமத்தை பொறுத்த வரலையும் இதுதான் எங்களுக்கு சாத்தியம். இப்போ கூலி சமமான கூலி வழங்கப்படுதா? சமமான எதிர்பார்க்க முடியாது. அதாவது ஆம்பளைங்க கூலி இப்போ 300 ரூபான்னா எங்களுக்கு 100 ரூபா தான். இப்போ ஆம்பளைங்களுக்கு கொடுக்குறத நாங்கள் எதிர்பார்க்கறது அது எங்களுக்கே அது அநாரியம் தான். அதை நாங்கள் எதிர்பார்க்கவும் கூடாது. எங்களை பொறுத்தவரையிலையும் எங்கள் கூலிக்கு இது 100 ரூபா அப்படி தான் சொல்ல முடியும். இப்போ அவங்க கொத்துறாங்கன்னா இந்த லைன் வரலையும் கொத்துவாங்க, இது ஃபுல்லுமே கொத்துவாங்க மம்பட்டியில். இதில் எங்களால் ஒரு தின்ன கூட கொத்த முடியாது. அப்படிங்கிற அவங்க கூலியை நாங்கள் எதிர்பார்க்கவும் கூடாது.
மக்களுடைய உணவு தேவையை பூர்த்தி பண்றதே விவசாயிகள் தான். வெயில் மழைன்னு பார்க்காம காலை முதல்ல வயல்ல வந்து அயராது பல்வேறு பணிகளை செஞ்சுட்டு வராங்க இந்த விவசாயிகள். இப்ப அவங்க வந்து தேநீர் இடைவெளிக்காக இங்க வந்து இலைப்பாடுறதுக்காக உட்காந்துருக்காங்க. அவங்கள்ட்ட அவங்களுடைய அரசியல் பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பேசலாம். நீங்க சொல்லுங்க, அரசியல்னா என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் ஓட்டு போடலாம் இன்ட்ரெஸ்ட்டு, ஓட்டராக போய் போடுவோம். அப்புறம் வேற எதுலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அரசியல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அரசியல்னா எல்லாங்களுக்கும் நல்லா செய்வாங்க பண்ணுவாங்கன்னு நாங்கள் ஓட்டு போட்டு இன்னுக்கு ஒருத்தர் வந்தாக செய்வாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஓட்டு போட போய்கிட்டு இருக்கோம். அதாவது ஒவ்வொரு தேர்தல் அப்பையும் வந்து கண்டிப்பா நம்ம போய் ஓட்டு போடணும் அப்படிங்கிற எண்ணம் உங்க மத்தியில இருந்திருக்கா? ஓட்டு போடணுங்கிற நினைப்பு இருக்குது, நாங்கள் போட்டுட்ருக்கோம். இதனாலையும் அது வந்து ஒரு எங்களுக்கு தப்பாக ஓட்டு போடுறோம், இதுக்கு எந்த ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கல. இதனால் வழி செஞ்சிட்ருக்காங்க. மக்கள் ஒருத்தரை தேர்ந்தெடுத்தா நமக்கு நல்ல எதுவும் செய்வாங்கங்கிறதுனால நாங்கள் அந்த கடமையை தவறாமல் செஞ்சிட்ருக்கோம். எங்கள் ஊரை பொறுத்தவரையிலும் தலைவர் நிற்கிறாங்க, மெம்பர்ஸ் நிற்கிறாங்க. எல்லாத்துக்கிட்டையுமே நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சு இந்த நாள் வழி எங்களுக்கு வந்து எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் எங்கள் ஊர் பிரச்சனையாக இருக்கட்டும், வீட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், தலைவர் வந்து செஞ்சிட்ருக்காங்க. குறிப்பா பெண்கள் வந்து இப்ப அரசியல்ல ஆர்வம் காட்டுறது கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எதனால உங்க மத்தியில இந்த அரசியல்ல ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இல்லாம இருக்கு? நாங்கள் வீட்டில் வேலைக்கு வர்றதுனால எங்களுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பிள்ளைங்க ஸ்கூல் கிளப்புறதுனால அதனால எங்களுக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை. ஏதோ ஓட்டு போடுறதுக்கு அப்படியே ஓட்டு போட்டு வந்துடும். இப்ப நீங்க வந்து சொன்னீங்க எல்லா அரசியல்வாதிகளும் உங்களுக்கு வந்து உங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தேவையான வசதிகள் செஞ்சு தந்திருக்காங்கன்ட்டு. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேர்தல்ல போட்டியிடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கா? இதுக்கு முன்னாடி எதுவும் தேர்தல்ல போட்டியிட்டது உண்டா? நான் போட்டிட்டாலும் கிடையாது. எங்கள் ஊரில் வந்து எல்லாமே நிற்கணும்னு சொல்லி எங்கள் மக்களுங்க வந்து ஆசைப்பட்டு என்னை வந்து வார்டு மெம்பராக நிற்க வச்சாங்க. நிற்க வச்ச மாதிரி நானும் ஜெயிச்சு வந்து என்னையால் முடிஞ்ச எனக்கு செய்கிற அளவுக்கெல்லாம் பொறுப்பு கிடையாது, தலைவர் பார்த்து செய்கிறது தான். அவங்க தலைவருக்கு என்ன சொல்கிறாங்களோ நாங்களாம் செஞ்சிட்ருந்தோம். அதனால் எந்த ஒரு குறைபாடும் தெரியல எங்களுக்கு. 5 வருஷம் எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன பைப்பு கட்டி கொடுத்துருக்கோம், சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு கொடுத்துருக்கோம். அது மாதிரி தண்ணி வரலன்னா உடனே ஃபோன் பண்ணி தலைவர்கிட்ட சொல்லுவோம், பைப்பில் தண்ணி உடனே வந்து போட்டுருவாங்க. கரண்ட்டு சப்ளை இல்லைன்னா உடனே ஃபோன் பண்ணுவோம், கரண்ட்டு செய்வாங்க. எங்களுக்கு என்ன பணி கொடுத்தாங்களோ அந்த பணியை நாங்கள் தவறாமல் செஞ்சுட்டு இருந்தோம். அதனால ஒரு வார்த்தைக்கும் வந்து தலைவர் செஞ்சு கொடுத்தாரு, தலைவர் செஞ்சு கொடுத்தாருன்னு சொல்றீங்க. நீங்க வந்து அவங்கள்ட்ட சொல்லுவோம்னு சொல்றீங்க. அப்படின்னா ஒரு பெண்ணா இருந்துட்டு ஒரு வார்டு உறுப்பினரா இருக்கிற நீங்க உங்களால அதை செய்ய முடியல, ஆண்கள் அதாவது ஆண் அரசியல்வாதிகள் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றீங்களா? தேர்ந்தெடுத்தது ஆண் பெண் யார் இருந்தாலும் அந்த பொறுப்பை செஞ்சு தான் ஆகணும், அவங்கள்ட்ட தான் போகணும். தலைவர்னு ஒருத்தரை மேலே இடத்த வச்சுட்டு நம்ம நம்பர் இருந்து செய்ய முடியாது. அப்படிங்கிற தலைவர் இப்போ லேடிஸாக இருந்தால் கூட அவங்கள்ட்ட தான் நாங்கள் போகணும், ஜென்ஸாக இருந்தாலும் அவங்கள்ட்ட தான் நாங்கள் போகணும். ஏன்னா அவங்களுக்கு கீழே தான் எங்களுக்கு பதவி பொறுப்பெல்லாம். அப்படிங்கிற அவங்கள்ட்ட போய் தான் நாங்கள் அந்த குறையை சொல்லணும். அவங்க பார்த்து சொல்லும் போது நாங்கள் அதை செய்யணும். அதுக்கு கீழே அதுக்கு தான் நாங்கள் வார்டு மெம்பராக இருக்கோம். அதனால எங்களுக்கு வந்து எந்த ஒரு ஈகோ பிரச்சனையும் கிடையாது. அரசியலுங்கிறது வந்து தேவை தான். அதாவது ஒரு ஊருக்கு வந்து அரசியல், வீட்டுக்கு ஒரு பெண்மணி தேவைன்னா ஒரு நாட்டுக்கு ஒரு அரசியல் தேவை தான். நாட்டுக்கு ஒரு அரசியல் தேவை, வீட்டுக்கு ஒரு பெண் அரசியல்வாதி தேவையா? அப்படி சொல்ல, வீட்டுக்கு ஒரு பெண் அரசியலாக இருந்தால் நாடு நல்லா இருக்காது. அதாவது ஒரு நாட்டுக்கு ஒரு அரசியல் இருந்தால் அது படிப்படியாக அவங்களுக்கு கீழே கிளைகள் பிரிஞ்சு வந்து தலைவராக வரலாம், மற்றபடி வார்டு மெம்பராக வரலாம். இப்படி தான் பிரித்து சொல்ல முடியும். ஒழிஞ்சு ஒரு வீட்டுக்கு ஒரு தலைவியை வந்து வீட்டுக்கு தான் தலைவியாக இருக்க முடியும். நாட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு தலைவியாக எடுக்கவே முடியாது. அது சாத்தியமும் படாது. நீங்க வந்து ஏன் அரசியல்ல இதுக்கு முன்னாடி எதுவும் தேர்தலில் போட்டியிட்டது உண்டா? அப்படி இல்லை அப்படின்னா எதனால உங்களுக்கு அந்த ஆர்வம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? வீட்டு வேலை வெளி வேலைங்களுக்கு போகிறதுனால அந்த எலெக்ஷன் சமயத்தில் ஓட்டு போட்டால் தான் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு அரசியலை பற்றி விரும்புறதில்ல நாங்கள். அப்ப குடும்பம், இந்த குடும்ப சுமை அப்படிங்கறதெல்லாம் வந்து உங்களுக்கு அரசியல்ல வரத்துக்கு ஒரு தடங்களா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அரசியலுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கறது உங்களோட தனிப்பட்ட கருத்தா? அந்த அரசியலை பற்றியே நாங்கள் விரும்புறதில்ல. விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இப்படி பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு பேசாமல் இருந்துடுறது. இப்ப இவங்கெல்லாம் சொல்றாங்க அரசியல்ல வரத்துக்கு வந்து குடும்பம் ஒரு தடையா இருக்கு அப்படின்ட்டு. நீங்க வந்து வார்டு உறுப்பினரா இருந்தபோது உங்க குடும்பத்தினர் முறையான ஒத்துழைப்பு கொடுத்தாங்களா?
பொதுவாக ஒரு ஊர் மக்கள்லாம் தேர்ந்தெடுத்து முன் வந்தாங்கன்னா எல்லா வீட்லேயும் எல்லா பெண்மணிக்கும் எல்லா கணவருமே ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதில் எந்த தயக்கமும் கிடையாது. இருந்தாலும் கூட அரசியலுக்கு வர்றதுக்கு ஒரு தைரியம் வேணும், பொருளாதார வசதி வேணும். இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இந்த பேக்ரவுண்டெல்லாம் இருந்தால் தான் அரசியலில் குதிக்க முடியும். சாதாரணமாக அரசியல்னு குதிச்சுட்டு நானும் ஜெயிக்கிறேங்கிறது வெட்டி பேச்சு. அதனால அதுக்காக நாங்கள் பின்வாங்குறோம். வேற எந்த காரணம், அரசியல் எங்களுக்கு பகையே கிடையாது. யாருக்கு இதுக்கு முன்னாடி அரசியல்ல ஒரு சின்ன ஒரு அனுபவம் இருந்திருக்கு. அரசியல் பெண்களுக்கு ஒரு சரியான தளம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அரசியல் எல்லாத்துக்குமே அது தளம் தான், பெண்களுக்குன்னு சொல்ல முடியாது. இதில் யார் தப்பு செஞ்சாலும் அது கேள்விக்குறியில தான் அரசியல் வச்சிருக்கு. பொதுப்படையா இவங்க தப்பு செஞ்சுருக்காங்க, அது ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும் சரி, அந்த காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்களுக்கு ஒரு கேள்விக்குறி இருக்குங்கும் போது அரசியலை தான் அது குறிக்கும். அப்படிங்கல இதில் யாரும் வசதி யாரும் தாழ்த்துன்னு பார்க்க முடியாது. ஜெயிக்கிறாங்க, இவங்க வந்தாங்கன்னா ஜெயிப்பாங்க. அவங்க மனசுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு இருக்கும். இருந்தாலும் கூட அதை யாரும் வெளிக்காட்ட மாட்டாங்க. யார் ஜெயிச்சாலும் எங்களுக்கு ஓகே, நாங்கள் சந்தோஷமாக எங்களோட ஓட்டு உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்காம நாங்கள் போய் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். இங்க உங்களுக்கு அட்லீஸ்ட் எத்தனை அரசியல் கட்சிகள் இருக்கு அப்படிங்கறது தெரியுமா? யார் எந்த கட்சி சார்பா போட்டிடுறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுதான் உங்க ஓட்டெல்லாம் போடுவீங்களா? தெரியும். அது தெரியாம இத்தனை நாள் நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்களா? என்ன அடிப்படையில நீங்க ஓட்டு போடுவீங்க? கைக்கு போடுவோம். அதாவது ஒரு சின்னம் வச்சு அதுக்கான ஓட்டை நீங்க போடுவீங்க. யார் நிக்கிறா அப்படிங்கறது தெரியாதுன்னு சொல்ல வரீங்களா? மேடம் சொல்ல, அதாவது யார் போட்டியிடுறாங்க அப்படிங்கறது தெரியாமே ஒரு கட்சியை வச்சும் அந்த கட்சியோட சின்னத்தை வச்சுமே இங்க இருக்கிற பெண்கள் அவங்களோட ஓட்ட போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னமுமே அதாவது பல துறைகள்ல பெண்கள் இப்ப நல்ல முன்னோடியா இருக்காங்க. அந்த நிலைமையில இந்த கிராமத்துல இருக்கிற விவசாய பெண்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட குடும்பம் ஒரு இடையூறா இருக்கு அரசியல்ல வரத்துக்கு. நாங்க இங்க இருக்கிற விவசாய பணியையும் பார்க்கணும், அதை முடிச்சுட்டு குடும்பம் சார்ந்த பணிகளையும் பார்க்கணும். அப்படிங்கறதுனால அரசியலுக்கு வரத்துக்கு எங்களுக்கு நேரமும் இல்லை, விருப்பமும் இல்லை அப்படின்னு கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. ஒரு புறம் விவசாயத்திலயும் சாதிச்சுட்டு அரசியல்லையும் நல்ல பொறுப்புல இருக்கிறவங்க, இன்னொரு புறம் அரசியலே எங்களுக்கு தேவையில்லை, எங்க குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு விவசாயம் போதும் அப்படின்னு சொல்ற ஒருத்தாங்க. ஏன் பெண்களுக்குள்ளே இவ்வளோ கருத்து வேறுபாடுகள்? இவங்களை நிஜமாலுமே இழுத்து பிடிக்கிறது, இவங்களுக்கு தடங்களா இருக்கிறது குடும்பம் மற்றும் சொந்தங்கள் தானா, இல்ல இவங்களோட தனிப்பட்ட கருத்தே இவங்களோட மனப்பான்மையே இவங்களை அரசியலுக்குள்ள வராம தடுக்க விடுதா? ரெண்டு பேர்த்திட்டுமே பேசி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி அரசியல் ஆர்வம் முதல்ல வந்துச்சு, அதை சொல்லுங்க. எங்களுக்கு படிச்சிருக்கோம், கண்டிப்பாக நம்மளும் அரசியலில் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்துச்சு. வீட்டை எப்படி நம்ம நிர்வகிக்கிறோமோ அதே மாதிரி அரசியலையும் நம்மளால் கண்டிப்பாக, அரசியல் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, மக்கள் தான் அரசியல். மக்கள்ங்கிறது நம்ம தான், நம்ம பெண்களும் சேர்ந்தது தான் மக்கள் அப்படிங்கிறது. அதனால் ரெண்டு பேருமே சாதிக்கலாம், பெண்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியுன்ற ஒரு மனோதிடம் எனக்குள்ளே இருந்துச்சு. இதையும் பார்க்கலாம் அதையும் பார்க்கலாம். எப்படி ஒர்க்கிங் பேங்க்கில் வேலை பார்க்குறாங்க, வீட்டில் வேலை செஞ்சு வச்சுட்டு சமைச்சு வச்சுட்டு போகிறாங்க பேங்க்குக்கு, அதே மாதிரி தான் அரசியலும் ஒன்றும் கிடையாது. வீட்டில் எல்லா வேலையும் செய்ய போகிறோம், செஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு இதுக்கும் போகிறோம். எல்லாத்தையும் நிர்வகிக்கிற திறமை நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்குது, பெண்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்குது. இதே நேரத்தில் எனக்கு குடும்பத்தை பார்க்கறதுக்கே நேரம் இல்லைங்க. நான் அது இல்லாமல் என்னோட டெய்லி சம்பாத்தியத்துக்காக நான் விவசாய பணிகளையும் செய்கிறேன். விவசாயத்தை செஞ்சு முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போய் நான் எங்கள் குடும்ப பணிகளையும் கவனிக்கும் போது எனக்கு வேற எதையும் சிந்திக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிற விவசாய பெண்மணியும் இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசலாம். நிஜமாலுமே உங்களுக்கு உங்க குடும்பம் தான் உங்களை, அதாவது குடும்பத்தை பார்த்துக்கணும், எனக்கு இது மாதிரி பல்வேறு பணிகள் இருக்கு, இதெல்லாம் தான் உங்களை அரசியலில் வரவிடாம தடுக்குதா? எங்கள் வீட்டில் மாடராக இருக்குது, பிள்ளை இருக்க போவோம். ரெண்டாவது நாங்கள் 80 ரூபா வேலைக்கு கூலி வேலைக்கு தான் போகிறோம். அதில் 80 ரூபா வருமானம் விலைவாசியெல்லாம் அதிகமாக வைக்கிறாங்க, ஒன்றும் வாங்க முடியல. அதனால் நாங்கள் கூலி வேலைக்கு போனால் தான் சாப்பாடு. இவங்க சொல்ற மாதிரியே எனக்கு சம்பாத்தியம் அப்படிங்கிறது விவசாயத்துல இருந்து வர வருமானம் என்பது என் குடும்பத்தை பார்த்துக்கிற அளவுக்கு மட்டுமே போதுமானதா இருக்கு. இதை தாண்டி மக்களுக்கு தொண்டு செய்யற அளவுக்கு எனக்கு வருமானம் போதலை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க, இப்ப நிஜமாலுமே வருமானம் அப்படிங்க, அதாவது பணம் செலவிடணும் அரசியல்ல அப்படின்னு எதுவும் கட்டாயம் இருக்கா?
கண்டிப்பாக. அதாவது அந்த காலகட்டங்களில் காமராஜர் பெரியார்லாம் இருந்த காலகட்டங்களில் வேணா வந்து இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால தான் அங்கே அப்போ அந்த தலைவர்கள்லாம் ரொம்ப சிம்பிளாக இருந்தாங்க. பட் இப்போ வந்து மக்களோட எண்ணங்கள் வந்து எல்லோரும் வந்து இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது இந்த மாதிரி பண்ணி அவங்களோட மனநிலையை அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதனாலேயே அரசியலில் இருக்கிறதுக்கு ஒரு தயக்கமாக கூட இருக்குது. நம்மள்ட்ட எவ்வளோ பணபலம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளால் அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நிலைமை இப்போ இருக்குது. இருந்தால் கூட வந்து கிராமத்தில் இருக்க பெண்கள், விவசாயத்தில் இருக்கிற பெண்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வைக்கலாம் அரசியலை நோக்கி. அப்போ வந்து அவங்க கண்ட்ரோலில் அந்த கிராமத்தில் மட்டுமாவது செயல்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தலாம். அதாவது பணபலம் இல்லாமலே அதை வந்து மக்கள் உணரணும். அந்த கிராமத்தில் இருக்கிற அவங்களோட கூட இருக்கிற பெண்கள் உணர்ந்தா கூட போதும். இப்போ இருக்க வேலை செய்கிற 10 பெண்களில் 10 பெண்கள் உணர வச்சா கூட போதும், நம்மளால ஒரு தலைமை ஏற்று நடத்த முடியும். பெண்கள் எதுக்காக அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு முக்கியமான காரணம் ஒன்று சொல்லுங்க. முக்கியமான காரணம், ஆண்களால் சாதிக்க முடியறதை ஏன் பெண்களால் சாதிக்க முடியாது? பெண்கள் வந்து இருந்தால் தான் நிர்வாகம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எங்களுக்குள்ளே இருக்குது. அதனால தான் நாங்களும் வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப நிர்வகிக்கும் திறன் இருந்தா அரசியல்ல கண்டிப்பா வந்து பெண்கள் சாதிக்க முடியும் அப்படிங்கறது அரசியல்ல ஏற்கனவே சாதிச்ச ஒருத்தவங்களோட கருத்தா இருக்கு. ஆனாலும் எங்களுக்கு வந்து வருமானம் பத்தல, எங்களுக்கு குடும்ப சூழ்நிலை, இது மாதிரி பல்வேறு காரணங்களை வச்சு அரசியலுக்கு வராம பல பெண்கள் வந்து இங்க இருக்காங்க. இங்க இது கிராமம் அப்படின்னு மட்டும் இல்லாம நகரத்துக்குள்ளேயே அரசியல்னா எங்களுக்கு பயம் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இப்ப உங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு போடுறீங்களா? இப்ப வந்து ஒரு எலெக்ஷன், ஒரு தேர்தல் எதுக்காக நடக்குது அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா? தெரியும். நாங்கள் எங்கள் குழந்தைங்களை வளர்த்தா போதும், வேற எதுலேயும் ஈடுபாடு கிடையாது. இது மாதிரி இவங்க தொடர்ந்து இதை தான் சொல்லிட்டு வராங்க. குடும்ப சூழ்நிலை எங்களை வந்து தடுக்குது, எங்க குழந்தைகள் வந்து நல்லா படிச்சு நல்லா முன்னேறினா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ இவங்க அதாவது அரசியல்ல சாதிச்சவங்களாவே இருக்கட்டும், அவங்க வந்து படிப்பு திறமை இருந்தாலும் அவங்களுக்கு வேற ஒரு நல்ல வேலை கிடைத்திருந்தாலும் அது எல்லாத்தையுமே விட்டுட்டு அரசியல்ல தன்னை ஈடுபடுத்திக்கணும், அரசியல்ல சாதிக்கணும், மக்களுக்கு நல்ல செய்யணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட தான் அவங்க செயல்பட்டுட்டு வராங்க. இப்ப பெண்கள் வந்து குறிப்பா நிறைய பெண்கள் வந்து அரசியலுக்கு வரதுக்கு பயப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா நீங்க எல்லாம் திகழ்றீங்க. ஏற்கனவே அரசியல்ல நல்ல பொறுப்புல இருக்கிறவங்க, அவங்களெல்லாம் அரசியலுக்குள்ள ஈர்க்கணும் அப்படின்னா என்ன செய்யலாம்? கண்டிப்பாக வந்து அவங்க என்னோட குடும்பம், என்னோட பிள்ளைங்க நான் பார்க்கணும் அப்படின்னு மட்டுமே சொல்கிற மாதிரி இப்போ நம்ம ஒரு பெண்ணை பார்க்குறோம். அவங்க வந்து இன்னும் அதை தவிர சிந்திக்கணும். அதாவது அவங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணுங்கிறாங்க, படிக்கணுங்கிறாங்க. அப்போ அவங்க எப்படி படிப்பாங்க? அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன் எப்படி கொடுப்பாங்க? நல்ல கல்வி எப்படி கொடுப்பாங்க? நம்ம ஊரில் உள்ள பஞ்சாயத்து போர்டு ஸ்கூல் வந்து சரியான முறையில் இயங்கணும். அதுக்கு வர்ற பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஒழுங்காக அந்த வாத்தியாருங்க செயல்படுத்துகிறாங்களா? அந்த குழந்தைங்களுக்கு நல்ல கல்வி வழங்கப்படுது, ஆசிரியர் நல்லா இதெல்லாம் வேற பார்க்க வேண்டியிருக்கு. அவங்க வெறும் தான் வீட்டில் மட்டும் இருந்துக்கிட்டு என் பிள்ளைங்க படித்தா போதும், என் பிள்ளைங்களுக்கு சோறு இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்கள கண்டிப்பாக கொஞ்சம் மாற்றணும். இவங்களோட பொருளாதார சூழ்நிலை இப்போ எவ்வளவோ பெண்களுக்கான திட்டங்கள், அதாவது மகளிர் சுய உதவி குழுக்கள், நீங்களும் கையில் காசு வச்சுக்கோங்க, செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய வேலை. அதாவது இந்த விவசாய தொழிலை தவிர மீதி இன்னும் நிறைய அவங்களை வந்து பாக்கு தயாரிக்கிறது, இந்த மாதிரி இந்த வாழை மரத்தை கூட கூழ் பண்ணி தயாரிக்கிறது, இது மாதிரியான இதெல்லாம் வேற வந்திருக்கு. இதெல்லாம் எப்படி இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்துறது? நீங்களும் அரசியலில் வந்தால் தான் உங்களுக்கும் இதெல்லாம் பற்றி தெரிய வரும். நீங்களும் வந்து திறமையாக முன்னேற முடியும். பெண்களோட முன்னேற்றம் வேணும்னு நினச்சிங்கன்னாக்கா கண்டிப்பாக அரசியலில் பெண்கள் வரணும். அதே மாதிரி உங்கள் குடும்ப பொருளாதாரமும் உயரணும். இதிலே இருந்துருவீங்களா? 80 ரூபா சம்பளத்திலேயே உங்கள் குழந்தை வளருவாள். 80 ரூபா சம்பளம் பத்தாது அவளுக்கு. இப்போ திருப்பியும் அவளுக்கு எஜுகேஷன் வேணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நிறைய வேலைகள் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அரசியல்லையும் கண்டிப்பாக வரணும். இப்படிலாம் ஒரு பெண்ணிற்கு படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கோ அதே அளவுக்கு அவங்க பொதுநலத்தோட அரசியலில் வரதுமே ரொம்ப முக்கியமான ஒன்று. பொதுநலம் சொல்லும்போது மக்கள், அதாவது தன்னை சுற்றியுள்ள மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஒன்று செய்யணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றினாலே அவங்க கண்டிப்பா தங்களை வந்து அரசியல்ல ஈடுபடுத்திப்பாங்க அப்படின்னு உமையால் சொல்றாங்க. ஆனாலும் பெண்களுக்கு அரசியல் ஆர்வம் குறைவா இருக்கு அப்படின்னு பொதுவா ஒரு கருத்து இருக்கு. அந்த கருத்திலேயே இவங்க 2 பேரும் வேறுபட்டிருக்காங்க. ஒரு பகுதியான பெண்கள் எங்களுக்கு குடும்பம் போதும், எங்களுக்கு அரசியல் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பகுதி பெண்கள் எங்களுக்கு குடும்பத்தையும் தாண்டி மக்களுக்கு நல்லது செய்யணும், அதுக்காக அரசியல் தேவை, அரசியல் வந்து பெண்களுக்கு ஒரு நல்ல தளம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க.
துறைகளில் பெண்கள் சாதிச்சிருந்தாலும் அரசியலுக்குள்ள நுழையிறதுக்கு பெண்களுக்கு ஒரு சிறிய தயக்கம் இருந்துட்டு தான் இருக்கு. குறிப்பாக இந்த கிராமத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை தான் அரசியலில் தங்களை வரவிடாமல் தடுக்குது அப்படிங்கிற ஒரு பிரதான கருத்தாக முன் வச்சாங்க. ஆனாலும் குடும்ப சூழ்நிலையும் தாண்டி அரசியலில் சாதிச்சுட்டு வந்த பெண்களையும் எடுத்துக்காட்டாக நாம் இன்னைக்கு பார்த்தோம். மீண்டும் ஒரு மகளிர் மக்களாட்சி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.